வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட்டில் வந்து எப்படி நம்ம ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு சின்ன முயற்சி தான். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ங்கிறது தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். இதுக்கு வந்து நம்ம வந்து பழைய மாடல் ஹெல்மெட் தான் நான் வச்சிருக்கிறேன். இது வந்து லோக்கல் பிராண்டு தான். கம்பெனி பிராண்டும் கிடையாது. இது வாங்கினா பல வருஷம் ஆச்சு இது. இந்த ஹெல்மெட்டில் நம்ம டாப் சைடாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம எந்த கேமரா யூஸ் பண்ணுங்கிறத பற்றி சொல்லிடுறேன் நான். பாருங்க, இந்த கேமரா தான். இந்த கேமரா பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் சொல்லிடுறேன். பார்த்து வந்துருங்க இருக்காங்க. கம்ப்ளீட் நீ மெத்தட். இந்த மாதிரி விஷயத்தை நான் அமெரிக்காவுல சொல்லியிருந்தா இந்த வெள்ளையில வெள்ள மாளிகையில வச்சு விழா கொண்டாடிப்பாங்க. நான் உனக்கு தர்றது இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். இப்போ நம்ம வாங்கிங்க இந்த கேமரா வந்து நம்ம செகண்டாக வாங்கியிருக்கோம். இது வந்து 4K ஒய்ஃபை போட்டிருக்கேன். என்ஜே கேமோட கம்பெனி இது. இது வந்து இவ்வளோ தான் வந்து நமக்கு செகண்டாக வாங்கின முன்னாடி இவ்வளோ தான் கொடுத்தாங்க. இது ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துடலாம் உள்ள. ஜஸ்ட் இது லாக் ரிலீஸ் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா வந்துடும். ப்ளஸ் இது தூக்கிட்டு பேக் கேஸ் பண்ணிங்கன்னா இவ்வளோ தான் கேமரா. இது பார்த்தீங்கன்னா பின்னாடி பேட்ரி போடுற மூடி கொடுத்துருக்காங்க. அது பேட்ரி ரிமூவ் பண்ணுறது. 4K ஒய்ஃபை பவர் ஆன் ஆஃப். இங்கே பார்த்தீங்கன்னா ஓகேன்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த லைட் எதுக்குன்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க மறக்காம. இது ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கனால என்ன ஏதுன்னு தெரியறதில்லை. இந்த பக்கம் பாருங்கள், யூஎஸ்பி தனியாக சார்ஜிங்க்கு. இது வந்து ஹெச்டி போட்டிருக்காங்க. என்ன ஹெச்டின்னு தெரியலங்க இது. அப்புறம் இங்கே வந்து நம்ம 32 GB மெமரி கார்டு ஒன்று வாங்கி போட்டிருக்கோம். இங்கே அப் டவுன் பட்டனு. இந்த கேமராவோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது எப்படி ஒர்க் ஆகுது, ஒய்ஃபைல எப்படி கனெக்ட் பண்ணுங்கிறத பற்றியும் போட்டிருக்காங்க அவங்க. நம்ம அதெல்லாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஃப்ரண்ட்டில் தான் ஆன் பட்டன். ஃப்ரண்ட்டு ஆன் ப்ரெஸ் பண்ணி போட்டிங்கன்னா லைட் எரிஞ்சுன்னா ஸ்டார்ட் ஆகி இருக்கும். எனக்கு கேமரா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி அந்த ஒய்ஃபை சிம்பிள் வந்துடும். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வரும். ஆன் பண்ணோடனே ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். மறுபடியும் மேலே இருக்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். ஒரு மைக் ஆனில் இருக்குது. இது எல்லாமே காட்டுது இல்லை. இதில் மேலே இருக்கிற பட்டன் மறுபடியும் இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரெக்கார்டிங் ஆகிடுது. மறுபடியும் ஆஃப் பண்ணால் ரெக்கார்டிங் ஆஃப் ஆகிடும். வீடியோ இருக்குது. இப்போ வீடியோ மோடில் ஃப்ரண்ட் பட்டனு ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணால் ஃபோட்டோ மோடுக்கு மாறிடும். இது வந்துட்டிங்கன்னா ஃபோட்டோ எடுத்துடும். எடுத்து மறுபடியும் ஃப்ரண்ட் பட்டன் வந்துட்டிங்கன்னு வைங்களேன், அந்த எடுத்த ஃபோட்டோஸு எடுத்த வீடியோஸ் எல்லாம் ப்ளே ஆகும். இதில் மறுபடியும் ஃப்ரண்ட் பட்டன் அமுத்திங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போயிடும். செட்டிங்ஸில் நீங்கள் மாற்றுறக்கு ஒன்று மாற்றுறக்கு இப்போ வீடியோ செட்டிங்ஸு இதில் இருக்குது. எதுவும் மாற்றிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். நீங்கள் இதை பற்றி கேமரா பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் நிறைய பார்த்துக்கலாம். இப்போ இந்த கேமரா வந்து நம்ம வந்து ஆக்ஷன் கேமரா யூஸ் பண்ண போகிறோம். சரி, பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மூடியில் போட்டு லாக் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இது. இதை மூடியில் போட்டுட்டு நீங்கள் இந்த கவர் ப்ரெஸ் பண்ணி இந்த இழுத்து இங்கே லாக் பண்ணிவிட்டு முன்னாடி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், லாக் ஆகிடும். இப்போ இந்த பாயிண்ட் வச்சு தான் நம்ம ஹெல்மெட்டில் இது மாட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து ஷாப்ஸிலேருந்து வாங்கியிருந்தது. இது என்னங்க உங்களுக்கு நான் பிரித்து காட்டிடுறேன். இதில் உள்ள என்ன இருக்குங்கிறது.
இது வச்சு தான் நம்ம அந்த ஆஃப் பேஸ் ஹெல்மெட்டில் வந்து நம்ம ஆக்ஷன் கேமராவை எப்படி மாற்றுறதுன்னு சொல்ல போகிறேன். கவரில் வேறு ஒன்றும் இல்லைங்க. இது பார்த்தீங்கன்னா actionpro.in. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது என்னமா கொடுத்துருக்காங்க, இது என்னன்னு தெரியலைங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணுற நம்பர் இருக்குது. இது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பீஸு, 2 செட் கொடுத்துருக்காங்க. இதில் இது பில்டு குவாலிட்டியிலே நல்லா இருக்குது. நல்லா ஹெவியான பிளாஸ்டிக் தான் போட்டுருக்காங்க. இதுதான் டபுள் சைட் ஸ்டிக்கர் இருக்குது. இப்படி ஒட்டி ஓட்டுறது போல் இருக்குங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கருவாக வந்துருக்குது. அது வந்து ஹெல்மெட்டில் சீட்டாக இருக்கட்டுங்க. இந்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பார்த்தீங்கன்னா இந்த கவட்டையாட்ட இதுதான் இதில் குறைன்னு நினைக்கிறேன். இப்படி இந்த பக்கம் வருதா இந்த பக்கம் வருதான்னு தெரிய மாட்டேங்குது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு. இப்படி பார்க்கலாம். இவ்வளோதாங்க, இப்படி தான் உட்காந்துக்க மாட்டிருக்கு. இது வந்து இது நம்ம அந்த ஹெல்மெட்டில் மாட்டி பார்த்துடலாம். மறுபடியும் இது கழட்ட முடியறது இல்லை. கழட்டணுன்னா பாருங்க, இந்த லாக் ரிலீஸ் பண்ணும். இதை ப்ரெஸ் பண்ணி விட்டு இது கழட்டணுன்னு வந்துடும். ஹெல்மெட்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நிற்குன்னு தெரியல. நம்ம யூஸ் பண்ணி பார்த்தப்ப அப்போ தான் தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து எங்கே மாட்டுறோம்னா, இந்த ஹெல்மெட்டு இருக்குங்களா, இந்த வைசர் ஃபுல்லாக தூக்கி விட்டுட்டு அது எங்கே டச் ஆகாதோ அந்த இடத்துல தான் மாட்டோம். இப்போ இவ்வளோ வரைக்கும் தூக்கிட்டு நம்ம இதுக்கு பேக் சைடு மட்டும் இதை மாட்ட போகிறோம். நம்ம இந்த ஏரியாவை நம்ம மாட்ட போகிறோம். அந்த மாட்ட போகிற ஏரியாவை லைட்டாக ஒரு மார்க்கர் பென் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மறுபடியும் வந்து ஹெல்மெட் இதோட இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு இந்த பக்கம் நீங்கள் எவ்வளோ வேணால் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த இடம் வேணால் நம்ம ஜஸ்ட்டு ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. இதுக்கு மேலே வந்து இதுக்குள்ளே மாட்டிட்டோம்னா அது என்னங்கன்னா வயசுக்கு தூக்க முடியாது, முட்டிகிட்டே இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஏரியா கூட ஃபுல்லாக தொடச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கருவு மாதிரி இருக்குங்களா, அதாவது கரெக்டாக இந்த இடத்துல சீட் ஆகுது. சீட் ஆகும் போது கொடுத்துருக்காங்க, அந்த டிசைன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, வளைவாக இருக்கிறது. இப்போ இதில் தான் நம்ம வந்து இந்த இது வந்து இந்த கம்மோட இருக்கிற அந்த ஸ்டிக்கரை வந்து ஒட்ட போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே ஒட்டிக்கலாம். அதனால் வந்து ஒரு ஒன் சைடு ஸ்டிக்கரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறது இல்லை. கரெக்டாக வச்சு ஒட்டிக்கணும். இதில் இந்த கம்மு எந்த அளவுக்கு தாங்குறதுன்னு தெரியாது. அந்த கேமரா தாங்குமா, ஏதாவது ஷேக் ஆகும்போது விழுகுமா இல்லைன்னு தெரியாதுங்க. இருந்தாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டோம். ஷாப்ஸியில் இது வாங்கியிருக்கிறோம். இதுக்கான பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒட்டியாச்சு. இதில் இது மறுபடியும் இந்த இடத்துல ஒட்டி பார்க்குறோம். பேலன்ஸ் இருக்க ஸ்டிக்கரையும் பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டோம். கரெக்டாக சென்டர் பார்த்து இங்கே ஒட்டிடுங்க. இந்த வைசரோட போட்டுற லைனுக்கு கொஞ்சம் மேலே ஒட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வைசர் இந்த அளவுக்கு வந்தாலுமே உங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆகாது.
பாருங்க இந்த அளவுக்கு ஃபுல்லாக ஒட்டிட்டதில் நம்ம இந்த கேமரா வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டதில் இது ஒன்றும் இல்லைங்க. இந்த ஹெல்மெட்டை நம்ம மாட்டி பார்த்தலாம். ஐயோ என்னடா பணியார மாதிரி வீங்கி இருக்கு? நீங்க தானே லைட்டா படச்சிருக்கு. புடச்சிருக்கா முளைச்சிருக்காடா? அடுத்து இதை வச்சு நம்ம ஒரு ரைடு போயிட்டு வந்துடலாம். பாருங்கள், ஒய்ஃபை மூலமாக நம்ம மொபைலை கனெக்ட் பண்ணிக்கிறதுனால அந்த கேமராவில் என்ன ரெக்கார்ட் ஆகுங்கிறத மொபைலே பார்த்துக்கலாம். நம்ம மொபைல் வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் ஏதோ ஒரு சவுண்டு வருது, டிக்கி டிக்கி டிக்குன்னு. அது என்ன சவுண்டுன்னு கரெக்டாக தெரியலைங்க. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இது ஹெல்மெட்டோட அந்த கேமரா சரியாக உட்காரலையா, இல்லை என்ன ஒரு ஷேக்கிங்கான சவுண்டு வருது இதில். இது வரைக்கும் இருந்த ரோடை விட இனிமேல் தான் கொஞ்சம் ரோடு ரொம்ப மோசமாக இருக்க போகுது. அதில் எந்த அளவுக்கு வீடியோ கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே, நன்றி நண்பர்களே. வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதுமா? கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்குங்கன்றதை தவிர எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டானே.